கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க கோரி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் 260க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு மற்ற மாவட்ட மீனவர்களைப் போன்று கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்கக் கோரி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். 1983ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட சட்டம் இன்னும் அமலில் உள்ளதால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே தங்கு கடல் மீன்பிடிக்க அனுமதி வழங்க கோரி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 1,30,000 40,000 செலவு பண்ணி நாங்கள் தொழிலுக்கு சென்றால் 40,000 50,000 தான் ஓடுது. எங்களுக்கு ஃபுல்லாக நட்டத்தை தான் வருது. இதுக்கு காரணம் எல்லா மாவட்டத்திலிருந்து தங்குக்கடல் தொழில் பார்க்கறனால தான் எங்களுக்கு இந்த மீன் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ மாவட்டத்திலையும் இந்த தங்குக்கடலை நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்ட பட்சத்துக்கு எங்களுக்கும் அதே அவங்களுக்குள்ள சட்டம் எங்களுக்கும் வேணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் தொழில் பார்க்க முடியும். 2வது நாளாக வேலையை இப்போ நிறுத்தம் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தருகிற, அரசுக்கு வருமானம் ஈட்டி தருகிற இப்படி தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி தளம் இன்றைக்கு வருமானம் பாதிக்கப்பட்டிருக்குது, அரசுக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது, மக்களும் இன்றைக்கு பெரிய துன்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.